இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்குல கறி குருமா தான் செய்ய போறோம். அது எப்படி பார்க்கறதுன்னு பார்ப்போம். இங்க பாருங்களேன், உருளைக்கிழங்கு எவ்வளவு குட்டி குட்டியா இருக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கு ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு குழம்பு சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம் அல்லது நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம். நான் ஊற்றுறது கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் இருந்தால் நல்லா இருக்கும் இன்னும். அதுக்கு தேவையானது 2 மிளகு, கொஞ்சமாக சோம்பும் வெந்தயமும் ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டு, அதுக்கு ஒரு 4-5 பல்லு பூண்டையும் ஒரு 2 பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி, இது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயன்ட்டு அது காலியாயிருச்சு. ஆட் பண்ணி நல்லா வதங்க விட்டு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்குவோம். தக்காளியெல்லாம் நல்லா குலைவாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா இது கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா புளியை கரைச்சி இந்த சக்கை இல்லாமல் எடுத்து வச்சுக்குவோம். எடுத்து வச்சுட்டு அதை உருளைக்கிழங்கோட ஆட் பண்ணிட்டு, ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு பொடி ஆட் பண்ணிக்குவோம். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, மல்லித்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போல. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் நம்ம பொடி சேர்த்துக்கலாம். எங்கள் டேஸ்ட்டுக்கு இதுவே கரெக்டாக இருக்கும். உரப்பு அதிகமாக நாங்கள் சாப்பிட மாட்டோம். அதனால இதுவே எங்களுக்கு ஓகே தான் இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம தேங்காய் நல்லா திருவி வச்சுருக்கிறோம்ல, அந்த தேங்காயை மிக்சியில் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். ஃபஸ்ட்டு தேங்காயை மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு, அது கூடவே ஒரு கொஞ்சம் போல் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சோம்பு ஆட் பண்ணிக்குவோம். சோம்பு ஆட் பண்ணி நம்ம மிக்ஸி அடிக்கும்போது அது நல்ல வாசனையாக இருக்கும். குழம்புக்கும் நல்ல ஒரு மணமாக இருக்கும். நல்லா ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம்னா அது ஏதோ சட்னி மாதிரி நல்லா தெரியாது. இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னாவே போதும். நல்லா ஏற்கனவே கூட்டி வச்சிருக்கோம்ல, அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா உள்ள ஆட் பண்ணி ஒரு அந்த இப்போ நம்ம போட்ட அந்த தேங்காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்குற அளவுக்கு வந்துட்டா போதும். நம்ம சேனலை நிறைய பேர் ஆனால் பார்க்குறீங்க, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தினம் ஒரு தகவலில் என்ன பார்க்க போறோம்னா, வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, உன் எண்ணங்களில் உள்ளது அழகிய வாழ்க்கை.